சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியின் விடுதலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் விழுப்புரம் நீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கு இந்த தினம் தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. இதில் விழுப்புரம் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை அளித்திருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணை நடைபெற்றது. அதில் லஞ்ச ஒழிப்பு தரப்பில் இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட 39 சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணையின் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வழக்கறிஞர் பாபு முத்துமீரன் குறிப்பிட்டு வாதிட்டார். பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ன விளங்கோ, அமைச்சர் பொன்முடியின் மனைவியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமாக 110 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளதாகவும் தனியாக வர்த்தகம் செய்ததாகவும் இவற்றை புலன் விசாரணை அதிகாரிகள் கணக்கில் கொள்ளவில்லை என்றும் அவர் தரப்பில் வழக்கு வைக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்தாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்து கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைய தினம் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பாக இந்த தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. இதில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். மேலும் தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக வழக்கின் விசாரணையை வருகிற டிசம்பர் 21ஆம் தேதி போட்டிருக்கிறார். அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் அல்லது காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1,75 கோடி சொத்து சேர்த்த வழக்கில் தான் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். சுமார் 64.90% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளது நிரூபணமாகியுள்ளதாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்காக வழக்கின் விசாரணையை டிசம்பர் 21ஆம் தேதி போட்டிருக்கிறார். அன்றைய தினமே அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் அல்லது காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். சபாபதி.